ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வருடம் வந்து உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள். 10ஆம் இடத்துல குரு வந்து உச்சமாகிறாரு. பொதுவா இந்த குரு பெயர்ச்சி எப்போ அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து 1/6/2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி வருது. வாக்கியப்படி 26/5/2026. அதாவது திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் ஒரு 4 டேஸ் தான் வித்தியாசமா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் வரக்கூடிய விஷயங்களே நான் சொல்லிடுறேன். அதாவது வாக்கியப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் 12ஆம் தேதி ஹஸ்த நட்சத்திரத்துல 11 மணி 5 நிமிஷத்துக்கு குரு வந்து என்னன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. இதுவரைக்கும் உங்களுக்கு குரு வந்து 9ஆம் இடத்துல இருந்துச்சு. பாக்கிய குருவா இருந்துச்சு. இப்போ வந்து 10ஆம் இடத்துக்கு வராரு. அதாவது தொழில் ஸ்தானத்துல 12 வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் குரு உச்சமாகக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசியை பொறுத்தவரைக்கும் 10ஆம் இடத்துல குரு உச்சமாகி 2ஆம் இடம் வருமான ஸ்தானத்தை பார்க்கிறாரு. குடும்ப ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அவர் பார்க்கக்கூடிய இடம் 2ஆம் இடமா இருக்கனால பல விஷயங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகளை கொடுக்கும். பொதுவாவே குடும்பத்துல நிம்மதி, அமைதி, சந்தோஷம், வருமானம் வந்து நல்லபடியா வந்தாலே மோஸ்ட்லி 90% வந்து பிரச்சனைகளே உங்களுக்கு இருக்காது. அதே தான் குரு உங்களுக்கு கொடுக்க போறாரு. அதுக்கு அடுத்தது 4ஆம் இடத்த குரு பார்க்கிறாரு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வாகனங்களை குறிக்கக்கூடியது, வீடை குறிக்கக்கூடியது, தாயாரை குறிக்கக்கூடியது. இது எல்லாமே நல்ல அற்புதமான பலன்கள். 6ஆம் இடத்த பார்க்கிறாரு. வழக்கம் போல தேக ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணுங்க. சரி, இந்த குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து என்ன விஷயங்களா செய்ய போறாருன்னா, புது புது விஷயங்கள கட்டாயம் நீங்க செய்யலாம். ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களா தான் உங்களுக்கு இருக்குது. புது தொழில ஆரம்பிக்கிறதுக்கு இந்த நேரம் சரியான நேரமா அப்படின்னு கேட்டா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். 10ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெற்று 2ஆம் இடம் வருமான ஸ்தானத்த பார்க்கறதுனால, தொழில் மூலியமா கட்டாயம் வருமானம் உண்டு. ஆனா, உங்களுடைய சுய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். தொழில் காரகன், 10ஆம் அதிபதி இது எல்லாமே நீங்க பார்த்துட்டு, உங்களுக்கு ஜாதக ரீதியா வந்து ஓன் பிசினஸ் செய்யக்கூடிய அமைப்புகள் இருந்தா தாராளமா இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கோச்சார ரீதியா பூரணமான குருபலம் இருக்கனால நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டா, பார்ட்னர்ஷிப் ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கங்க. ஆனா வருமானம் அப்படிங்கிறது இந்த டைம்ல வந்து நல்ல அமைப்புகள் இருக்கு. தொழில் மூலியமா நிரந்தரமான வருமானம். ஒரு சிலருக்குலாம் இந்த மந்தகதியா இருக்கும். தொழில் வந்து சரியா மூவ் ஆன் ஆயிருக்காது. தேங்கின நிலையா இருக்கும். குடுக்க வேண்டிய பணம் குடுக்க முடியாம, வரக்கூடிய பணம் வராம இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே கட்டாயம் மாறிருங்க. ஏன்னா 2ஆம் இடத்த குரு பாக்குது. 2ஆம் இடம்ங்கிறத சகல விதமான தன லாபம். தன லாபஸ்தானத்த தனகாரகனே பார்க்கறதுனால, நல்ல அமைப்புகள். அதுவும் உச்சம் பெற்ற அமைப்பு. அதாவது குரு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல உச்சம் பெற்ற அமைப்பு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது சர்வீஸ குறிக்கக்கூடிய இடம். அதுவும் இல்லாம உத்தியோகத்த குறிக்கக்கூடியது. உங்களோட உழைப்புகள குறிக்கக்கூடியது. ஸோ எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ சேம். அத விட பல மடங்குகள். நீங்க வந்து ஒரு ரூ. 100க்கு ஒரு உழைப்ப போடுறீங்க அப்படின்னா, ரூ. 1000 உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, 6க்குடையவர் உங்களுக்கு குருவா இருக்கிறாரு. உச்சம் பெற்ற குருவா இருக்கிறனால, எதிலுமே உங்களுக்கு நன்மைகள் தான். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல உங்களுக்கு சக்சஸா தான் ஆகும். உங்களுடைய ராசி அமைப்புப்படி ரொம்ப நல்லா இருக்கு. 2ஆம் இடத்த பார்க்கறனால குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா, இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் மாறி குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும். மன மகிழ்ச்சி கிடைக்கும். அதே மாரி இவ்ளோ நாளா சண்டை சச்சரவுகளா இருந்து பிரிந்தவர்கள சேர்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. பொதுவாவே குடும்பத்துல மேக்ஸிமம் என்ன பிரச்சனைகளா இருக்கும் அப்டின்னா, நீங்க ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா பிசினஸ்ன்னு வெளியில போறது, பிசினஸ்லயே அதிகமா உங்களுடைய தொழில்லயே அதிக கவனம் செலுத்துறதுனால, குடும்பத்துல உங்களுடைய அட்டென்ஷன் சரியா செலுத்த முடியாதனால, அதுவே வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைகளாக இருக்கும். இது எல்லாமே நீங்க கட்டாயம் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, உங்களுக்கு 2 குடையவரும், 7 குடையவரும் செவ்வாயா இருக்கிறாரு. அவரு வந்து 10ஆம் இடத்துல நீச்சமா இருக்காரு. துலா ராசியில இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பொதுவா என்ன ப்ராப்ளம் வருது அப்டின்னா, பிசினஸ், உத்தியோகம் அப்படின்னு உங்களுடைய ஒர்க் பிரஷர்னால குடும்பத்த சரிவர கவனிச்சுக்க முடியாம, அல்லது குடும்பத்துல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருக்கிறது தான் மிகப்பெரிய மைனஸ். ஆனா நீங்க வேற வழி கிடையாது. 2மே பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமா இருக்கனால, நீச்சமாகுறாரு. அதனால பிரச்சனைகள். அதனால நீங்க பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். குரு வந்து இந்த டைம்ல வந்து 10ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால, மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அத்தனையுமே சால்வ் ஆயிரும்.
குடும்பத்துல ஃபர்ஸ்ட்டு நிம்மதி உங்களுக்கு கிடைச்சிரும். பெரிய லெவல்ல பிரச்சனைகளா இருந்ததெல்லாம் காணாம போயிரும். நல்ல சந்தோஷமும், அமைதியும் இருக்கும். குடும்பத்தில புது வரவு அப்படிங்கிறது உண்டு. 6ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. உத்தியோகத்தில இருக்கவங்களுக்குலாம் திடீர்னு நல்ல ப்ரமோஷன்ஸு, சேலரி இன்கிரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பண்றீங்க இல்லையா? நீங்க உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பண்றவங்களுக்குலாம் இந்த டைம் ரொம்ப ரொம்ப சூப்பர். குபேர யோகம் அப்படிங்கிறது வந்து துலா ராசிக்கு தான். ஏன்னா உற்பத்தி சார்ந்த தொழில்களோ அல்லது இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கு எல்லாம் நல்ல வருமானம், லாபம் இது எல்லாமே உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு. அதே மாரி கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். 6ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால ஒரு மருத்துவ செலவு இருக்குது. 6க்குடையவர் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 2ஆம் இடத்த பார்க்கறனால பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ஐ விஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு தடவ செக் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாரி ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உடனடியா வீட்ல நீங்க வைத்தியம் பார்க்கிறத தவிர்த்துட்டு, ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர கன்சல்ட் பண்ணுங்க. அதுதான் நல்லது. உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஒரு 1000, 2000த்துக்குள்ள அந்த செலவுகள் முடிஞ்சிரும். அத நீங்க கவனிக்காம உட்டுட்டீங்க. உங்களுடைய பணி நிமித்தமாக, வேலை நிமித்தமாக கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, அது வந்து லட்சக்கணக்குல செலவ இழுத்து விட்டுரும். அதுக்காக தான் வருமுன் காப்போம் மாரி ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியா அதுக்கு தீர்வு காண்றதுக்கு பாருங்க. அதே மாரி 4ஆம் இடத்த குரு பாக்குது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருக்கணும். மைண்ட் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீங்க ஹரிபரியா இருக்கீங்க அப்டின்னா, நிதானமா வண்டி ஓட்டணும். வண்டி ஓட்டும்போது உங்க மேல தவறுகள் இல்லேன்னா கூட ஆப்போசிட்ல வரக்கூடியவங்க மூலியமா உங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால தயவு செய்து வண்டி வாகனங்களை இயக்கும்போது கவனமாக போறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெறைய பேருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் துலா ராசிக்கு இருக்கு. 4ஆம் வீட்ட பார்க்கறதுனால அற்புதமான அமைப்புகள். ஒரு சிலருக்கு இந்த வீட விக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. பொதுவாவே வந்து இந்த லேண்ட் வாங்கி போட்டிருப்பீங்க. இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால இட சம்மந்தப்பட்ட ஒர்க் யார் யாரெல்லாம் பண்றாங்களோ, வீடு கட்டி விக்கிறது, வீடு இடம் வாங்கி விக்கிறது, இந்த மாரி அமைப்புகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. லாபம் அப்படிங்கிறது வந்து நீங்க எதிர்பாராத வகைகள்ல பணங்கள் பல வகைகள்ல இருந்து உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தாயார் வழி சொத்துக்கள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. இவ்வளோ நாளா வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய தாயார் வழி சொத்துல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனால, ஏதாவது ஒரு வில்லங்கனால வராம இருந்திருக்கும். தாய் வழி சொத்துக்கள் வந்து உங்களுக்கு சேராம இருந்திருக்கும். ஆனா இந்த டைம் வந்து உச்சம் பெற்ற குரு 4ஆம் இடத்த பார்க்கறதுனால, தாய் வழி சொத்துக்கள்லாம் தானாக வந்து சேரும். அதே மாரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா, மிகப்பெரிய லெவல்ல வந்து உங்களுக்கு அது சக்சஸா முடியும். உங்களுக்கு வந்து நீங்க யார் மேலயாவது கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்க தான் அதுல ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி உங்க மேல யாராவது கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்பு தான் இருக்கு. ஏன்னா, உச்சம் பெற்ற குரு 6ஆம் இடத்த பார்க்கிறாரு. அப்ப வழக்குகள்ல கட்டாயம் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம்ங்க. அதே மாரி கடன் 6ஆம் இடம்ங்கிறது தான் கடன். கடன் எவ்வளோ பெரிய கடனா இருந்தாலும் சரிங்க, அதுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது உண்டு. கடன் எல்லாமே நீங்க நிவர்த்தி பண்ணிருவீங்க. கடன கட்டி நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக லோன் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அவங்கலாம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ரீசனால ரிஜெக்ட் ஆயிருந்திருக்கும். ஆனா, இப்போ நீங்க மறுபடியும் மறுபடியும் ஒரு தடவ அப்ளை பண்ணி பாருங்க. இந்த டைம் வந்து உங்களுக்கு லோன் கிடைச்சிரும். ஏன்னா, உச்சம் பெற்ற குரு 6ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வாகனங்கள் வாங்குறதுக்கு இந்த மாரி அமைப்புகளுக்கெல்லாம் லோன் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்குலாம் ஆல்ரெடி லோன் இருக்கு அப்டின்னா, அந்த மானியம் தள்ளுபடிலாம் வருதுல்ல, அதுலலாம் ஒரு சின்ன அதிர்ஷ்டம் கிடைச்சு அந்த லோன் தள்ளுபடி ஆகுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. எஜுகேஷன் லோன் கிடைக்கும். இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து வெற்றிய குறிக்கக்கூடியது. எந்த விஷயங்கள தொட்டாலும் உங்களுக்கு அதுல சக்சஸ் கிடைக்கும். சக்சஸ் அப்படிங்கிறது வந்து சாதாரணமான வெற்றி கிடையாது. மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு குரு 3, 6 குடையவரு. ஸோ நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில சக்சஸ் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா தான் இருக்குது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பல அற்புதமான மாற்றங்கள் இருக்கு. பொதுவாவே பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க. ஒரு பிசினஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் வாங்குறது, அதே மாரி ஒரு வாகனங்கள் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகளும் உறுதியாக இருக்கு. முக்கியமா வந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுத இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இந்த டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங் இந்த மாரி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு போஸ்டிங்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள குடுக்க போகுது. ஏன்னா பதவி ஸ்தானத்த பாக்குது. 4ஆம் இடம்ங்கிறது பதவி ஸ்தானம்.
ஸோ குரு பார்வையினால உங்களுக்கு உத்தியோகம் கவர்மெண்ட் அரசாங்க பதவி அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய செயல்பாடுகள்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஜாக்பாட் ஆன காலம்தான். குரு 10ல இருந்தா கூட 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்குது. ஒரு பதவி கிடைச்சிரும். வாரிய தலைவரோ அல்லது வந்து ஒரு நல்ல போஸ்ட்டோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கட்சி ரீதியா உங்களுக்கு நல்ல உயர்வான வாழ்க்கை தான். நல்ல இன்கம், ஒரு டெண்டர் கிடைக்கிறது. இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. துலா ராசிய பொறுத்தவரைக்கும் குரு 2ஆம் இடத்த பார்க்கறதுனால, பலவிதமான பொருளாதார சேர்க்கை இருக்கு. பொருளாதாரம் வந்து ஒரு வழியில தான் வரும்னு நம்ம சொல்லவே முடியாது. பல வகைகள்ல இருந்து வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி குடும்பத்துல நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். இவ்ளோ நாளா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாம இருந்தா கூட, இந்த டைம்ல இனிமேலு உங்களுக்கு பெரிய ஆதரவுகள் கிடைக்கும். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு, உங்க குடும்பத்தாரே உங்களுக்கு பக்கபலமா இருந்து, உங்களுடைய வெற்றிக்காக பாடுபடுவாங்க. அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. சரி திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா, குரு 10ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. 6 தான் பார்க்குறாரு. ஸோ திருமணம் அப்படிங்கிறது குருபலம் இல்ல. ஆனா உங்களுடைய ஜாதக ரீதியா 7ஆம் அதிபதியோடைய திசாவோ அல்லது புத்தியோ இருக்கும் பட்சத்தில், தாராளமா திருமணத்துக்கு போய்க்கலாம். ஆனா கோச்சார ரீதியா குருபலம் இருக்கான்னு கேட்டா, குருபலம் இப்போதைக்கு இல்லை. எதுக்காவது உங்களுக்கு உங்களுக்கு ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நல்ல ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருங்க. ஏன்னா 6ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். புத்திர பாக்கியம் இருக்கா அப்படின்னா, 5ஆம் இடத்த குரு வந்து உங்களுக்கு பார்க்கல. 6ஆம் இடத்த தான் பார்க்குறாரு. அப்போ புத்திர பாக்கியம் ரொம்ப நாளா வந்து நான் வந்து குழந்தை இல்லாம இருக்கேன் அப்படின்னா, இந்த டைம்ல ஒரு ட்ரீட்மெண்ட் போகும்போது, அந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆயி, புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே 10ஆம் இடத்துல குரு உச்சபலம்ங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். அதனால இந்த டைம்ல ஏதாவது ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அது உங்க வாழ்நாள்ல மிகப்பெரிய ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உயர்வான நிலை தான். பொருளாதார ரீதியா மிகப்பெரிய லெவல்ல இந்த வருஷம் நீங்க பிளான் போட்டு, நல்ல எஃபர்ட்ஸ போட்டு நீங்க நல்லா முன்னேறி வரணும். அப்படி இந்த வருஷத்த மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வேற எந்த வருஷமும் கிடைக்காது. அடுத்த 12 வருஷம் கழிச்சு தான் இந்த அமைப்பு வருது. அதனால இந்த வருடத்திலேயே உங்களுடைய பொருளாதார வாழ்க்கைய இப்ப நீங்க வந்து ஒரு லட்சாதிபதியா இருந்தா கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. கோடீஸ்வரனா மல்டி மில்லியனர் ஆயிருவீங்க. அந்த மாரி எந்த அளவுக்கு ஒருத்தங்க உழைப்பு போடுறாங்களோ, அதுக்கு தகுந்த பலன் தான் குரு குடுப்பாரு. குரு வந்து டிசிப்ளினான கிரகம். அவருக்கு யாரெல்லாம் வந்து நேர்மையா இருக்கிறாங்க, ஒழுக்கமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பாப்பாரு. ஸோ அதனால நீங்க என்னன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி வச்சுட்டு டக்கு டக்குன்னு அத என்ன செய்யணும்? இம்ப்ரூவ் பண்றதுக்கு உழைக்கணும். உழைப்பு போடும்போது, கட்டாயம் அதுக்குண்டான பலன் வந்து உங்க கை மேலேயே வந்து சேர்ந்துரும். பொதுவாவே துலா ராசிக்காரங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே மாரி குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு. மைனஸ் அப்படின்னு பார்த்தா, கட்டாயம் ஹெல்த்ல தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். அதே மாரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல அமைப்புகள் இருந்தாலும், இந்த 6ஆம் இடம்ங்கிறது கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்றேன் இல்லைங்களா? அதே மாரி சண்டை சச்சரவு வழக்குகள். ஸோ இந்த சண்டை சச்சரவுன்னா யார்கிட்ட போடுவோம்னா, தெரியாதவங்க கிட்ட மேக்ஸிமம் போட மாட்டோம். கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் அனுசரிச்சு செல்லக்கூடிய காலகட்டம். காசு, பணம் வரும்போது இன்னொருத்தங்கள எடுத்தெறிஞ்சு பேசுறது, இந்த மாரி விஷயங்கள அவாய்ட் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் வந்து ரொம்ப வீட்ல இருக்கக்கூடியவங்கட்ட ஆணாக இருந்தால் மனைவி கிட்டயும், கணவனாக இருந்தால் மனைவி கிட்டயும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு புரிஞ்சு நடந்துக்கணும். இல்ல அப்டின்னா, கட்டாயம் வெளி நபர்களுடைய தலையீடு வரும். கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்துன்னு போயிரும். ஸோ இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த குரு வந்து பிரிச்சுடுறதுக்கு உண்டான வேலைய தான் பார்ப்பாரு. சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள பார்க்க மாட்டாரு. அதனால கவனமாக இருந்துக்கங்க. மத்தபடி துலா ராசிய பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயங்களுமே நல்ல அற்புதமான பலன்கள் தான். பொருளாதார வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.